அப்புறம் தெருவில் பாடி வந்து சொன்னார், திருச்சியில் பாடினது எல்லாத்தையும் சொன்னார். ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. இந்த மாதிரி வாழ்க்கை ஒருத்தனுக்கும் கிடைக்காது, ஒருத்தருக்கும் கிடைக்காது. ஏன்னா வந்து சாதாரண இப்போ என்னோட புக்கு ஒன்று வரப்போகுது. ஓப்பனாக நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வளர்ந்துருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது அந்த புஸ்தகத்தை படிக்கும்போது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த புஸ்தகம் கூடிய விரைவிலே வரப்போகுது. இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல நாள். எல்லாமே சொன்னீங்க, ஏப்ரல் 1 பிரேமோட நாள்னு. நம்ம எல்லாருக்கும் எந்த நாள் தான் அந்த நாள். நம்ம எல்லாம் முட்டாளாக இருக்கக்கூடிய நாள். நம்ம இன்னைக்கு தான் புத்திசாலித்தனமாக இருக்கிறோம், காட்டுக்கிறோம் புத்திசாலித்தனமாக இருக்கிற மாதிரி. ஆனால் பல நேரங்களில் ஏமாறுவது, எப்படி முட்டாள்தனமாக நாமே நடந்து கொள்கிறோம் என்பது பின்னால் தான் தெரியும். இன்றைக்கு வந்து இந்த விழாவில் நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டன. பிரேம்ஜி வந்து ஒரு சின்ன கேரக்டரில் ஆக்ட் பண்ணவர் இன்னைக்கு வந்து டுவெல் ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோவாக வாழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குரிய லிங்கை நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராஜா என்ற இயக்குனர், நாங்கள்லாம் ராஜ பரம்பரை, இளையராஜா பரம்பரை நாங்கள்லாம். அதெல்லாம் அவரை அறிமுகப்படுத்துறதே ராஜா என்ற இயக்குனர் நினைக்கும் போது அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்னொருத்தர் சொன்னாரு, அண்ணன் பாவலர் அவர்களை தொடர்ந்து தான் நாங்கள்லாம் திருச்சியில் இருந்து சொன்னது. அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக மறக்க முடியாத ஒரு வாழ்க்கை. இன்னைக்கு எங்களுக்கு மியூசிக்கில் இருக்கிறோம்னா ஜெயகாந்தன் அவர்கள் சொன்னது உண்மையான ஒன்று. பாவலர் வரதராஜன் இல்லைன்னா இளையராஜா இல்லை, கங்கை மரன் இல்லை, வெங்கட் பிரபு இல்லை, யுவன் சங்கர் ராஜா இல்லை, யாருமே இல்லை, எல்லாம் ஜீரோ. எங்கள் அண்ணன் தான் தயார் பண்ணுறாங்க. மேடையில் வாங்கின அடிகள்லாம் தாங்க முடியாது. சொல்ல ரொம்ப அருமையான பாட்டு. குடும்ப கட்டுப்பாடு திட்டம் வந்தபோது எங்கள் அண்ணன் பிடிக்கல. அது ஒரு நாடகமே பண்ணார். எங்கள் அண்ணன் 4 ஆம்பளை பிள்ளைங்க, ஜீவதர், ஸ்டாலின், இந்த சிவராம இருக்கான், எங்கள் அண்ணனோட பையன் எழுதிருக்கா, எங்கள் பாவலர் வரதராஜனுடைய புதல்வர், அவங்கள எல்லாம் ஒன்றா இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி 4 பிள்ளைங்க. எங்கள் அண்ணன் என்ன பண்ணாங்கன்னா அந்த குடும்ப கட்டுப்பாடு விஷயத்த ரொம்ப ஈஸியாக சொல்லுவாங்க. எப்போ வரதராஜன் ஒரு ஆள் இருக்கான், அவனுக்கு வந்து 6 குழந்தை பிறக்கணும்னு எழுதியிருக்கு, நீ குடும்ப கட்டுப்பாடு பாட்டுன்னா 2 எங்க போகும், எந்த கணக்குல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு பாடுவார் அந்த பாட்டு. லூப்பு தரான் சத்தானா மாட்டலன்னா உடுறானா நாளைய வாரிசு வீணா போகுது பாட்டு. ரொம்ப அருமையான சிந்தனை உள்ளவர். பாத்தியா அப்படி பாத்தியா, பட்டணத்தை பாத்தியா, இட்லிக்கு காய்ச்சல் வந்து இழைச்சி போனதை பாத்தியா, தோசைக்கு இரும வந்து சுருங்கி போனதை பாத்தியா, மெதுவடைக்கு குளிர் வந்து வெளிச்சு போனதை பாத்தியா, போண்டாவுக்கு ஜன்னி வந்து பொடிசா போனதை பாத்தியா. இப்படிப்பட்ட பாடல்கள் ஏழை மக்களோடு சேர்ந்து நாங்கள் பாடினதுனால எங்க பாடல்கள் அந்த மக்களோடு சேர்ந்த பாடலாக வருவதற்கு காரணம் எங்க அண்ணன் பாவலர் வரதராஜன். அது மட்டும் இல்லைன்னா இந்த சிந்தனைகளோ ஏழை மக்களின் டேஸ்டோ எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு அடிக்கிற அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே டம்கிட்டப்பா தான் போகுது. அந்த காலத்தில் நாங்கள் மியூசிக் பண்ண காலத்தில் ஏன்னா கேர் சட்டம் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ தாங்க பாட்டுடைய அதோ மேக ஊர்வலம் அதோ இப்படி சாஃப்டா இருந்தால ஒரே ஒரு பீட் சாங் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா படங்களையும் தங்கடக்கடை இதை அடித்து கொண்டு போகக்கூடிய ஒரு கலாச்சாரம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையை நல்ல பாடலை தருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்குது எல்லாருமே. அந்த வகையில இன்றைக்கு வந்து முக்கணிகளில் ஒன்றான மாங்காய் என்ற ஒன்றை எடுத்திருக்கிறார்கள். இந்த முக்கணிகளும் எங்களுக்கு ரொம்ப பக்கமாக இருந்தது. 2 கனிகள், ஒன்று மாங்காய் பிரேம்ஜி ஆக்ட் பண்ணது, எனக்கு வாழைப்பழம், மாம்பழம், வாழை. வாழையில பார்த்தீங்கன்னா பலாப்பழம் தான் இன்னும் ஒருத்தர் எடுக்கல, அது ஒருத்தர் எடுத்தீங்கன்னா ரொம்ப சரியா போகும். முக்கணிகளும் நம்ம பக்கமாக இருக்கக்கூடியது. மாங்காய் என்ற வயதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா மாங்காய் வந்து இளமையான மாம்பழம் கிடம். மாம்பழம் கிடம் வயசானதுக்கு அப்புறம் தான் பழுக்கும். அதில் மாம்பழம் வந்து வயசான ஒன்று. யூத்துக்கு வைக்க வேண்டிய கரெக்டான பேரு மாங்காய். மாங்காய்னா வந்து இது கிடையாது, அதுதான் இளமையா இருக்கக்கூடிய அந்த பருவத்தில் இருக்கக்கூடிய ஒன்றுதான் மாங்காய். மாம்பிஞ்சு அதெல்லாம் போட பிஞ்சு. மாங்காய் என்பது அந்த வாலிப தன்மையிலே இருக்கக்கூடிய அந்த மாங்காயின் வயது மாங்காய். அதனால யூத்ஃபுல் பிலிம் அது நிச்சயமான ஒன்று. இந்த தயாரிப்பாளர்கள் சொன்னாங்க, ரொம்ப பெருந்துறையில நாங்க எங்க அண்ணன் பாவலர் வரதராஜனோட தெருத்தரவா கச்சேரி பண்ணிருக்கோம். எனக்கு வந்து சொல்லணும்னா அந்த நாயனார்னு ஒருத்தர் கட்சியில கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்துப்பாரு. அந்த நேரத்தில் பாடும்போது இந்த இடத்துல எனக்கு ஒரு கட்டி வந்துடுது. என்னால பாட முடியல. அண்ணனுக்கு பக்கத்துல உட்காந்து பாட வேண்டிய சூழ்நிலை, பாட முடியல. எனக்கு வலிக்குது, ரொம்ப வலிக்குது. அப்போ என்ன பண்ணாங்க, அண்ணா வந்து மறுநாள் போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் அதை போய் காட்டிட்டு வா அப்படின்னா அந்த டாக்டர் ஒரு கத்தியில அப்படி அறுத்து அதுல உள்ளதெல்லாம் வெளியே எடுத்து ஒரு பேண்டேஜ் போட்டு விட்டாங்க. அந்த தழும்பு என்ன இருக்கு, அந்த பெருந்துறையின் தழும்பு நான் கையில் இருக்கு. அதனால உங்க மூலமா பெருந்துறை நான் தழும்பு வாங்கி அந்த இடத்துல இருந்து என் பையனுக்கு ஒரு சான்ஸ் நீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம்.
நீங்க அடுத்தடுத்து படம் எடுக்க போறீங்க. இந்த படம் வெற்றி பெறும், நிச்சயமா வெற்றி பெறும். இந்த வெற்றிக்கு அப்புறம் நீங்க வந்து படம் எடுக்க போறீங்க. அது பிரேம் இருப்பாரு, நிச்சயமா இருப்பாரு. எதுக்கு நான் அட்வான்ஸா கேட்கிறேன், எதுக்கு அட்வான்ஸா இதெல்லாம் கேட்கிறேன்னா, அடுத்த படத்துல அவர் இருக்காரான்ற அட்வான்ஸா கேட்டுக்கிறதுக்காக தான் நான் இந்த அட்வான்ஸா நான் கேட்கிறேன். அவர் இருக்கிறாரு, இன்னைக்கு அட்வான்ஸா வந்து நான் அதை சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு அட்வான்ஸா இல்லாதான் சொன்னாலும் அட்வான்ஸா இருக்கும். லேட்டா வந்து அடுத்த படத்துல அவர் இருக்காராங்கிறது பொக்கி கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிரேம் வந்து அடுத்த படத்துக்கு அட்வான்ஸா என்ன நீங்க பாத்துருங்க. ஏன்னா அட்வான்ஸா அவர் தான் நடிக்க போறாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். வாழ்க்கையில வந்து பெருமைக்குரிய பலவைகள் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்களாக நடக்கக்கூடிய ஒன்று. இந்த படம் பிரேம் வந்து மியூசிக் டைரக்டர் ஆகி நடிக்கிறதுங்கிறது சினிமா துறையில் ஃபர்ஸ்ட் வந்து கிஷோர் குமார் தான் நடிகராக பின்னணி பாடகராக இருந்து நடித்து இசையமைச்சு பண்ணவர் ஹிந்தியில். அதுக்கப்புறம் ஆர்டி பர்மன் வந்து படோசன் அப்படிங்கிற படத்தில் வந்து அவரே மியூசிக் அவரே நடித்த ஒரு அற்புதமான படம். என்ன இதில் பார்த்தீங்கன்னா டிஆர் வந்து அவரோட ஸ்டைல், அவருக்கு தனி ஸ்டைல், எதுலேயும் சேரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீக் அவுட்டாக இருக்கக்கூடிய ஒரு டிஆர். அதே போல பிரேம்ஜிக்கு இருக்கக்கூடிய இசை அறிவு அப்படிங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமான. சரிட்டாக ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு இடம் பிரபலம் வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிக்க வச்சான். ஏன்னா அப்போ ஒரு சோதனை கட்டங்கள் ஆரம்பித்த நேரம். அப்போ வந்து பிரபு வந்து பிரேம படிக்க வைக்கிறதுக்கு பட்ட பாட்டு அது ரொம்ப நல்லா சொல்ல முடியாது. அந்த மாதிரி கஷ்டங்களை அனுபவிச்சோம்னா சந்தோஷங்களுக்கு ஆனந்தம் தெரியும். கஷ்டங்களை அனுபவிக்கணும்னா அந்த சந்தோஷங்களுக்கு வேல்யூ இருக்காது. அது மாதிரி கஷ்டப்பட்டு தன்னுடைய தம்பி படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போய் ஷாப்பிங்ல இருந்து மூட்டை தூக்கி வைக்கிற வேலை, பெட்ரோல் போடுற வேலை, எல்லாத்திலையும் லண்டன்ல வேலை பார்த்து தம்பி படிக்க வச்சான். எனக்கு கொஞ்சம் வருமானம் குறைந்த காலம், இளையராஜா வந்து எனக்கு சான்ஸ் கொடுக்காம கொஞ்சம் உட்கார வைத்த காலம். பாட்டு நிறைய கொடுத்துருந்தாருன்னா அந்த நேரத்தில் அந்த பணத்தை எடுத்து அவங்க படிக்க வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி பல சூழ்நிலை அண்ணன் தம்பி என்பது ஒரு அதான் வரணும். ஒரு தெய்வீக சக்தியில ஒன்னாக சேரணுமே தவிர ஒரு சாட்சிக்காக ஒரு பேருக்காக இருப்பது தவறு. முதல்ல நான் பிரபுக்கு சொன்னது, இளையராஜா கங்கையாமரன் மாதிரி நீங்க இருக்கக்கூடாது என்று சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அது அந்த பிள்ளைங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்ப பிரேம் வந்து ஏதோ எக்ஸாம் வந்து இளையராஜா தான் அண்ணன் தான் சொல்றான். ஒரு எக்ஸாம் ஒண்ணு முதல்ல வந்து அவங்க கொடுக்குற டிரான்ஸ்கிரிப்டை வச்சு வாசிக்கணும். அதுக்கப்புறம் சொந்தமா வாசிக்கிற மாதிரி ஒரு பிட் இருக்கு, அந்த பிட்டு வாசிக்கணும் சொல்லிட்டோம்னா இவர் கேமரா போய் உட்காந்து எல்லா டீச்சர்ஸும் உட்காந்துருக்காங்களாம். போனதும் அப்படியே வச்சு தெரியுமா? என்ன படத்துல உங்களுக்கு புந்தகை மன்னர்ல உள்ளத வாசிக்கிறாங்க. அங்க இருக்கிறவங்க லண்டன்ல என்ன தெரியும், பயங்கரமா கிளாஸ் பண்ணிட்டாங்க. இது இளையராஜா சொல்லும் போது, அண்ணன் சொல்லும் போது அவர் ரொம்ப விழுந்த அப்படியா பண்ண அப்படிங்கிற மாதிரி. இன்னொரு சம்பவம் என்னன்னா, சமீபத்தில் ஏதோ ஒரு படத்துல வந்து இளையராஜா அண்ணன் மாதிரியே ஒரு அர்ப்பணித்துல வச்சுட்டு ஏதோ ஒரு போஸ்ட் கொடுத்துருக்கான். அப்போ வீட்டுல இருக்கும்போது அண்ணா வந்து என்ன நினைச்சேன், நான் ஆயுள் பயங்கரமா தெரியுது, என்ன நினைச்சாங்க, என்ன கிண்டல் பண்றியா, நான் இப்பதான் வேலை செய்யறேன்னா அப்படி இப்படிங்கிற மாதிரி பயங்கரமா திட்டாரு. ரொம்ப பயங்கர கூலா சொன்னானா, இல்ல ப்ரொடியூசர் வந்து என்கிட்ட வந்து உங்க பெரியப்பா மாதிரி மியூசிக் பண்ணணும், இளையராஜா பெரியப்பா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அவர் மாதிரி மியூசிக் பண்ண தெரியாது, அவரை மாதிரி வேணா போஸ்ட் கொடுக்குறான்னு சொல்லிட்டு நான் போஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அழகாஸ்ன்னு சொல்லி அடிக்க திறந்துனாலும். அந்த மாதிரி அந்த டைம்லி காமெடி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அப்படிங்கிறது இதே தமாஷா ஓடிட்டு இருக்கும். அதான் சந்தோஷமா இருக்கு வாழ்க்கை. சீரியஸே இல்லை வாழ்க்கையில, ஒரு சீரியஸ்னஸே இல்லை. சீரியஸ் கூட காமெடியா தான் போயிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கு மாங்கா இந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு ஹீரோவா ஒரு முக்கியமான கெஸ்ட்டை தேடுறேன். அது கொஞ்சம் லைன்ல வரல, ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ரொம்ப பெருமையா இருக்கு. அதாவது இந்த நண்பர்கள், அதாவது வெங்கட் பிரபு அவருக்கு பிரேமுக்கு இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்திருக்கிற நண்பர்கள்லாம் பாருங்க, கொஞ்சம் அவங்க மட்டும் எழுதுறாங்க ப்ளீஸ். போதா யுவன், வெங்கட் பிரபு, எப்படி எல்லாம் 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 பாருங்க. அவங்களுக்கு பின்னால வந்திருக்கக்கூடிய குடும்பங்கள், இதுதான் எங்க குடும்பங்கள். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வா வா வா, எல்லாரும் இந்த உச்சத்தில் இருக்கிறவங்க பாருங்க. வாங்க வாங்க வேண்டாம், வாங்க வேண்டாம், வாங்க வாங்க வாங்க. இத்தனை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் நட்பு என்பவங்க வட்டத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இணைந்திருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரியே கடைசி வரைக்கும் நீங்க இருக்கணும், அதான் என்னுடைய ஆசை.
ஒருத்தர் கைகோர்த்து, ஒருத்தர் விழும்போது எழுப்பி விட்டு, அவர்களை தூக்கி விட்டு எல்லாம் சொன்னாங்க. இந்த சினிமா சரித்திரத்தில் எங்களை அழிக்க முடியாது, நாங்கள் இல்லாமல் அப்படிங்கிற கர்வத்துல நாங்க இல்லை. அந்த பெருமைகளுக்கு தடை வணங்கி இருக்கிறோம், தலை வணங்கி இருக்கிறோம். அந்த மாதிரி கருணையை கொடுத்ததற்கா இந்த குழந்தைகள் இப்படியே இருக்கணும், இப்படியே இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. இந்த படம் மிகச் சிறப்பாக வெற்றி பெறும். ஜெகதீஷ், நீங்க என்னுடைய அவை சகோதரர் ஜெகதீஷ் வந்து அவர் மீட் பண்ண சொன்னாங்க, பாருங்க. ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப அருமையான தயாரிப்பாளர், வந்திருக்கக்கூடிய அத்தனை கெஸ்ட்டுமே உச்சத்தில் இருக்கு. ஹீரோயின்ஸ் பத்தி ஹீரோயின்ஸ் பேச வச்சா கூட நல்லா இருக்கும். அவங்க பேசுவாங்க, தமிழ் தெரியுமா? தெரியும். பேச வச்சுக்கலாம். இன்னும் அறிவிப்பாளர் இல்லை தெரியாது, எனக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த புதுமுகத்தோட அந்த பிரேம் சொன்ன மாதிரி இந்த புதுமுகங்களுக்கு ஹீரோயின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நடிக்க மாட்டேன், நீ நடிக்க மாட்டேன்னு. ஆகையால் பிரேம் நடிக்கக்கூடிய அடுத்த படத்துல நிச்சயமாக தீபிகா படுகோனே எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க பிரபு படத்தில் நடிக்க வச்சு நான் வந்து அவங்க ஷூட்டிங்கில் போய் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்லாம் ஆசைப்படுவேன். தீபிகா படுகோனே மாதிரி ஒரு ஆள், ஐஸ்வர்யா ராய் அம்மா கேரக்டர் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அது மாதிரி வச்சு ஒரு நல்ல படம், நிஜமாவே பிரேமை வச்சு அடுத்த படம் பிரபு பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஆசை. என்ன பண்ணுவாங்களோ தெரியல. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் பண்ண, ரொம்ப அற்புதமா மியூசிக் பண்ண ஒரு குடும்ப படம், இது ஒரு குடும்ப படம் அப்படின்னு சொல்லி எடுக்கிற மாதிரி பிரேம் வச்சு பண்ண நிறைய சர்வீஸ் இருக்கு. அதற்காக நிஜமாவே இது அருமையான ஒரு விழாவில் நான் வந்து கலந்துக்கிட்டது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இவ்வளவு பெருமைகளையும் எங்களுக்கு தேடி தந்து எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன் பாவல வரதராஜன், எங்களுக்கெல்லாம் ஒளியாக இருந்த பாஸ்கரன் தான் சூரியன். எங்க அண்ணன் பாஸ்கர் மட்டும் எங்களுக்கு கைட் பண்ணலன்னு சொன்னா நாங்க எங்கேயோ தப்பி போயிருப்போம். ஆகையால் நாங்க சகோதரர்கள் 4 பேர் பாவல பிரதர்ஸ் எப்படி திங்கா இருக்கணுமோ அதே மாதிரி இந்த குடும்பங்கள் ஒற்றுமையாக இருப்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க வாழ்க, இதே போல எல்லாரும் வாழ்க, அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாரோடையும் சேர்த்து வாழ்க. அது ரொம்ப அற்புதமான ஒன்று. பலாப்பழம் என ஒரு படம் மட்டும் புக்கரிகளில் மிச்சமாக இருக்கிறது. அந்த பலாப்பழமும் யாராவது சீக்கிரமா பலாச்சோட எடுக்கிறார்களோ எனக்கு தெரியவில்லை. வாழைப்பழம் போச்சு, மாங்காய் வந்துடுச்சு, பலாப்பழத்துக்காக வெயிட்டிங். அதுவே தேங்காய், அது ஏற்கனவே அட்வான்ஸ் சொல்லிருக்கேன்னு நினைக்கலாம். தேங்காய் உடைக்காம இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க முடியாது. ஆகவே எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் செல்வமும் ஆரோக்கியமும் மன நிம்மதியும் பெற்று அருமையாக வாழ வேண்டும் என்று அனைவரையும் வாழ்த்து, குறிப்பாக தயாரிப்பாளருக்கு நான் ரொம்ப ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டுறேன். நிறைய பணம் வச்சுருக்கேன்னு சொன்னாங்க, எல்லாம் கணக்கில் தான் இருக்கும். அதனால இன்கம் டாக்ஸ் ரைடெல்லாம் வராது. நீங்கள் யாரும் இப்போ எல்லாமே புத்திசாலிகளாக இருக்காங்க. பணத்தை எங்கே வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்லாம் நல்லா தெரிஞ்சு போச்சு. அதனால அவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் ரைட் வரதுக்கு சான்ஸ் இல்லை. சீனிவாசன், நீங்கள் தான் வந்து பவர் ஸ்டார், நீங்கள் தான் வந்து தெரியாமல் எங்கேயோ வச்சுருக்கீங்க. அதனால வைக்க வேண்டிய இடத்துல வச்சிங்கன்னா அவங்களுக்கு இன்கம் டாக்ஸ் ரைட் வராது. எல்லாம் எங்க சார் யாரும் காசு கொடுக்கறது, எல்லாம் செக்ல தான் கொடுக்குறாங்க. ஒருத்தர் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதா இருக்காங்க, யாருமே கேஷ் கொடுக்கறதே கிடையாது. எல்லாம் டாக்ஸ் ரேட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது இன்கம் டாக்ஸ்க்கே தெரியும், எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்கன்னு. பிளாக் பண்ணி உலாவுறதெல்லாம் எங்கன்னு உங்களுக்கே தெரியும். டெய்லி எங்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். டெய்லி எங்க போய் குப்பை மாதிரி கிடக்குதுன்னு தெரியும். நான்லாம் கண்ணில் பார்த்தோம், நிறைய ரூம் நிறைய பணத்தை பார்த்தோம் எங்கேயோ ஒரு இடத்துல. அந்த மாதிரி வைக்க வேண்டியவர்கள், வசதி தெரிந்தவர்கள், வழியை தெரிந்தவர்கள் அடைத்து வைத்துக் கொள்கிறார்கள். தெரியல, தெரியாத நம்மள மாதிரி ஆட்கள் முடித்துக் கொள்கிறோம் அவ்வளவுதான். ஆகையால் அப்படி வைத்திருப்பவர்களிடம் ஐடியா கேட்டு நீங்க வந்து கரெக்டான முறையில் வச்சீங்கன்னா பணத்துக்கு எந்த வித பாதிப்பும் வராது. இப்போதெல்லாம் கேஸ் போடுற காலங்கள். தயவுசெய்து இந்த படம் வெளியாகும் பொழுது மே 1ஆம் தேதி வெளியிட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். மே 1ஆம் தேதி வெளியிடும் போது முன்னாலேயே கோர்ட்ல கேஸ் போட்டு வச்சுன்னா இந்த படம் வெளியாகும் 25 நாளைக்கு வேற எந்த படங்களும் வரக்கூடாது என்ற தடை உத்தரவை நீங்கள் வாங்க வேண்டும். போது இந்த படம் மாங்காய் படம் ரிலீஸ் ஆகுது, எங்களுக்கு 25 நாளைக்கு யாரும் தள்ளி விடக்கூடாது. இப்பவே கோர்ட்ல எல்லாத்துக்கும் கேஸ் கரெக்டா வந்துருக்கு. ஏதாவது ஒண்ணு போட்டா எல்லாரும் மாங்காய். ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல பாருங்க. சேலத்துல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, அவங்க வந்து மாம்பழம் அனுப்புவாங்க ஒரு சீசன்லயும். இந்த மாங்காய் படம் பிரேம் அந்த இன்விடேஷனை அனுப்புனோடனே அவங்க புது மாங்காய் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. 2-3 மாங்காயோட மிக்ஸ் வந்து ஒரு மாம்பழம், ஒரு மரம் உருவாக்கிறாங்க. அதுக்கு பிரேச்சி மாங்காய் என்று வைத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். சேலத்துல செல்வராஜ் என்ற என்னுடைய நண்பர், அவரது தோட்டத்தில் ஒரு 3 மாங்காய் செடியை ஒன்றாக சேர்த்து 3 கலவையாக ஒரு மரம் வைத்திருக்காரு. எனக்கு பேர் தெரியலங்க, நான் பிரேச்சி மாங்காய் அப்படின்னு சொல்லி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அந்த பிரேம்ஜி மாங்காய் வந்து வரது சீசன்ல பேப்பர்ல போட்டு பிரேம்ஜி மாங்காய் என்று வரும். அதுக்கான பல பேர் கேட்டோடனே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஏன் பிரேம்ஜி மாங்காய் அது என்ன ஃபார்முலான்னு சொல்லுங்க, நாங்கள் போட்டு நாங்கள் தரோம் அப்படின்ற மாதிரி அதுக்கு. ஆகையால் எல்லாவற்றிலையும் புரட்சி நடக்கட்டும். வாழ்வோம்,
சந்தோஷமாக, கவலை இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வோம் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.